இந்த பொண்ணுகிட்ட ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு. அது என்னன்னா, அவ யாரை போல மாறணும்னு நினைக்கிறாளோ அவங்கள போலவே மாறிடுவா. இந்த மாதிரி தான் ஒரு டைம் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது சிங்கம் மாதிரி மாறி ஒரு பொண்ணை ரொம்ப பயமுத்திடுவா. இவளோட ஆபீஸ்ல இவளுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கிற பொண்ணு ரொம்ப மேக்கப் போட்டு ஒரு மாதிரி சீன் போடுவா. அது இவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால இந்த பொண்ணு டீ குடிக்கிறதுக்காக வச்சிருந்த கப்புல ஒரு பொம்மை இருக்கும். அந்த கார்ட்டூன் மாதிரி மாறி அவளை பயமுத்துவா. இந்த மாதிரி இவளோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற யாரை இவளுக்கு பிடிக்கலையோ அவங்க எல்லாத்தையும் அவங்க எதை பார்த்து பயப்படுவாங்களோ அந்த மாதிரி மாறி பயமுத்திட்டு ஜாலியா இருப்பா. இவதான் பண்றான்னு யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் இவளோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு இவ கண்ணத்தை கிள்ளும் போது திடீர்னு அவ உருவம் சேஞ்ச் ஆகிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிடுவா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இதெல்லாம் எப்படி பண்றேன்னு சொல்லி கேட்கறதுக்காக இவளோட வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு போயிருப்பா. அந்த நேரம் பார்த்து இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு இவ இங்க இருக்கிறது தெரியக்கூடாதுன்றதுக்காக இவ ஒரு சிலை மாதிரி மாறி இருப்பா. இவன் ஏன் இங்க வந்தானா அந்த வீடை வந்து சேல் பண்றதா சொல்லியிருப்பாங்க. அதனால இவன் பார்க்க வந்திருப்பான். இந்த பொண்ணு இவங்கிட்ட உனக்கு நான் மேல் ஃப்ளோரை சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது அந்த சிலை அசைறது எனக்கு லைட்டா தெரியும். சில மாதிரி இருக்கிற இந்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்டு மேல இருந்து கீழே வரதுக்குள்ள அங்கிருந்து கிளம்பலாம் சொல்லி பாப்பா. இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு கீழே வரும்போது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு ஓடும் போது தடுக்கி விழுந்துருவா.